அனைவருக்கும் வணக்கம். விடியலை நோக்கி சாந்தி. இன்றைக்கி நீங்கள் என்ன பார்த்துட்ருக்கீங்கன்னா, ஒரு கேக் தான் செஞ்சுருக்கோம். இந்த கேக்குக்கு தேவையான பொருட்கள் அப்படின்றது பார்த்திங்கன்னா 3 பொருளை வச்சு தான் இதை நான் செஞ்சுருக்கேன். இதுக்கு தேவையான பொருட்கள் முட்டை, பால், சர்க்கரை. முட்டை 3 முட்டை எடுத்துக்கணும். அதுக்கு பிறகு பால் நல்லா காய்ச்சி ஆற வச்ச ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு கொஞ்சம் பால், அப்புறம் 100 கிராம் அளவுக்கு சர்க்கரை. மேலே அழகுபடுத்துவதற்காக நான் கொஞ்சம் முந்திரி, திராட்சை, செரிப்பழம் இதெல்லாம் சேர்த்துருக்கேன். முதல்ல முட்டையை நல்லா அடிச்சுக்கணும். அதிலே சிறிதளவு உப்பும் சேர்த்து போட்டுக்கோங்க. நல்லா அடிச்சுட்டு பாலை காய்ச்சி ஆற வச்சு அதையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அதில் ஊற்றிக்கோங்க. அதுக்கு பிறகு சர்க்கரையும் அதில் போட்டு நல்லா கலக்கி, ஏன்னா நம்ம பிள்ளைங்க இப்போ முட்டை சாப்பிட மாட்டேங்கிறாங்க, பால் சாப்பிட மாட்டேங்கிறாங்க, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்க. இது மாதிரி ஒன்று செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க, நமக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ நல்லா அடித்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு ஓவனோ இல்லை மற்ற இதுங்களோ இதுக்கு தேவையே இல்லை. நம்ம இட்லி சுடுற பாத்திரத்துலையே ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் தடவி நம்ம கலக்கின எல்லாத்தையும் வச்சு இட்லி குப்பரப்புல வச்சு ஒரு 30 நிமிஷம் வேக விட்டால் நல்லா பார்த்திங்கன்னா நல்ல ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். தொட்டு பார்க்க தெரியுது பாருங்கள், நல்லா பஞ்சு போல் இருக்கும். இப்படி ஒரு கேக் தயாரித்து பிள்ளைங்களுக்கு கொடுங்க. இதில் முக்கியமான ஒரு விஷயமும் சொல்லணும்னு நினச்சேன். நம்ம இப்போ ஃபோனோ ஏதோ காணா போச்சு, நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் அப்படின்னா நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கவே வேணாம். 1930 1930ன்ற நம்பருக்கு கால் பண்ணி எங்களுடைய ஃபோன் தொலைஞ்சு போச்சு, இல்லை எங்கள் ஏடிஎம் தொலைஞ்சு போச்சு, எது தொலைஞ்சு போனாலும் இப்படி ஒரு நம்பருக்கு நம்ம கால் பண்ணி சொல்லிட்டோம் அப்படின்னா நம்ம நம்பரை அவங்க ஃபோன் நம்பர் லாக் பண்ணி நமக்கு உடனே கண்டுபிடிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இது நம்ம மாவட்டத்தில் மட்டும் இல்லை, எல்லா மாவட்டங்களிலும் எல்லா மாநிலங்களிலும் இந்த க்ரைம் செயல்படுது. இதில் தமிழ் மட்டும் இல்லை, ஆங்கிலம், மலையாளம் அந்தந்த மொழிகளில் பேசுகிறோமோ அந்த மொழிகள்லேயே அவங்க உடனே எடுத்து நமக்கு ரிப்ளை பண்ணுறாங்க. இப்படி ஒரு வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தியிருக்கங்க. நம்மளுடைய செயல்பாடுகளும் உடனே இதில் முடியும். எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கும், ஷேர் பண்ணுறவங்களுக்கும், லைக் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். மீண்டும் இப்போ பிள்ளைங்களுக்கு இன்னும் அடுத்த வாரம் திங்கட்கிழமையோட எக்ஸாம் முடியுது, லீவ் விட்டுருவாங்க. ஏன்னா பிள்ளைங்களுக்கு ஒவ்வொரு விதமான சத்தான உணவுகளை கொடுங்க. ஆரோக்கியமான நம்ம சத்தான உணவு கொடுக்கும்போது அவங்களும் சத்தாக இருப்பாங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஹாய்.